லூச கொட்டிடுச்சிங்க. क्यों मेरे बेटी को मारा? ஏய் சும்மா கத்தாதரி. क्या? நான் அப்படி தாண்டி அடிப்பேன். எனக்கு அவளையும் பிடிக்கல அந்த பேரையும் பிடிக்கல. எதுக்குடி நீ இவளுக்கு துளசியின் பேர் வச்சிருக்க? துளசியின் பேரை கேட்டா நான் அடிப்பேன், உதப்பேன், முடிய பிடிச்சி 4 சாத்து சாத்துவேன். முதல்ல பேரை மாத்து. क्या? என்னடி கியா? முதல்ல இவ பேரை மாத்து இல்ல வீட்டை மாத்து. இந்த பேரை வச்சுட்டு அவ முன்னாடி வந்தா நான் பாக்குறப்பெல்லாம் அடிப்பேன். என்னை எவனும் கேட்க முடியாது. அம்மா என்னாச்சு? लावण्या, तुम्हारे माँ ने मेरे बेटी को मारा. ஏமா இப்படி பண்ண? அவ என்ன பண்ணான்னு கேளு. சாரி தீதி, மாஃப் कर दो. तुलसी आओ. ஏய் அந்த பேரை இன்னொரு வாட்டி சொன்ன நான் என்ன பண்ணுவேன்னு அம்மா தெரியாது. நீங்க போங்க. ஏமா இப்படி பண்ற? உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணுங்கிற முடிவோடு தான் இங்க இருக்கியா? நீ எடுத்துட்டு வர பஞ்சாயத்தை தீக்கிறதே எனக்கு பெரும் பாடா இருக்கு. ஆமா, இப்ப எதுக்கு அந்த பொண்ணு அடிச்ச? அவ பேரு துளசியாம். அந்த பேரை கேட்டதுமே எனக்கு பத்திட்டு வந்தது. அதான் தலையில நல்லா டொக்குன்னு போட்டேன். ஏமா, அண்ணி மேல இருக்கிற கோவத்தை அந்த குழந்தை மேல காமிக்கிறியா? இது உனக்கே சின்ன புள்ளத்தனமா தெரியல? நான் என்னடி பண்ணட்டும்? என்னால அவளை அடிக்க முடியல, அதான் இவள அடிச்சேன். அண்ணி அண்ணி நீ இப்படி உருகுறியே, அந்த அளவுக்கு அவ ரொம்ப நல்லவளா? உன் அண்ணன் விஷயத்துல எவ்வளவு அலட்சியமா இருக்கா? அந்த ஒரு விஷயத்துக்காக அவ கைய கால உடைக்கணும்டி. அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. அவளை வாடி காப்பாத்தி கூட்டிட்டு வரலான்னு கால்ல விழாத குறைய கெஞ்சி கூப்பிடுற. வந்தாளா அவ? வர முடியாதுன்னு திமிரால பேசினா. அப்பவே வந்த கோவத்துக்கு அவளை 4 சாத்து சாத்திருப்பேன். வீடு முழுக்க அவ குடும்பமும் அவ ஃப்ரெண்டுங்களும் ரவுடி மாதிரி உக்காந்து இருந்தாங்க. அதான் பேசாம வந்துட்டேன். எவனோ ஒரு போலீஸ் ஆபீசர் தமிழ போய் பார்த்துட்டு வந்துட்டானா, அவன் வீடியோ காட்டினானா, அதான் சாக்குன்னு இந்த அம்மா படிக்க கிளம்பிட்டாளாண்டி. புருஷன் மேல பாசம் இருக்கிறவ எவ்வளவு இப்படி பண்ணுவாளாடி? இவ பொறப்பு சரியில்லை. ஆத்தாக்காரி பணத்துக்காக கட்டணமனை விட்டுட்டு இன்னொருத்தனோட தானே ஓடனா, அந்த புத்தி தானே இவளுக்கும் இருக்கும். அவளுக்கு படிக்கணும், அதுக்காக மினிஸ்டர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு நடுவுல தமிழை இவளை கழட்டி விட்டுருப்பாளோ என்னமோ. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடி. இவ பண்ணாலும் பண்ணிருப்பா. அம்மா போதும், நிறுத்துறியா? உனக்கு அண்ணி மேல கோவம் இருக்கலாம், அதுக்காக சேத்த வாரி இறக்காத. ஏய் இப்ப நான் என்னடி தப்பா பேசிட்டேன்? அவ ஆத்தாக்காரி தப்பானவ தானே? போதுமா? உனக்கு அண்ணிய பத்தி பேசுறதுக்கே ரைட்ஸ் கிடையாது. அவங்க அம்மாவை பத்தி நீ ஏன் பேசுற? பேசினா என்னடி தப்பு? உன் அண்ணன் விஷயத்துல அவன் மட்டும் நியாயமா நடந்துக்கிறாளா? அந்த வருத்தம் எனக்கும் இருக்குமா. அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சும் அவரை பார்க்க வரலையே, காப்பாத்த நினைக்கலையேன்னு எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் நிச்சயமா ஒரு காரணம் இருக்குமா, இல்லன்னா அண்ணி இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆமாண்டி, நீயும் மாப்பிளையும் அவ என்ன பண்ணாலும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. நாங்க ஒன்னும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடல. அண்ணி பக்கம் இருக்கிற நியாயத்தை பாக்குறோம். நான் நல்லா இருக்கேன், நீ கவலைப்படாம படின்னு அண்ணனே வீடியோ அமைச்சிருக்காரு. அத கமிஷனரும் உறுதிப்படுத்தி இருக்காருமா. இது எல்லாத்தையும் வச்சு அண்ணி மாயாவை நம்புறாங்க. பிரச்சனை முடிஞ்சதும் அண்ணன் வந்துருவாருன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் சைலண்டா இருக்காங்க. அதெல்லாம் கதைடி. இவளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. படிப்புக்காக இனிமே உன் அண்ணனை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் அவளுக்கு கிடையாது. அதான் கை கழுவி விட்டுட்டா. அவன் திரும்ப வந்தா சோறு பொங்கி போடணும், துணி துவச்சு போடணும். அதெல்லாம் யார் பண்ணுவாங்க? படிப்பு கெட்டுடும்ல, அதான் அவனை கண்டுக்காம விட்டுட்டா. அம்மா நீ சுய புத்தியோட தான் பேசுறியா? எதுக்கு எதை காரணமா சொல்லணும்னு ஒரு விவஸ்தை வேண்டாம்? ஏய் போதுமா? இனிமே அண்ணிய பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாத. பேசுன அப்புறம் என்கிட்ட இருந்து நல்லா வாங்கி கட்டிக்குவ நீ. உனக்கு அவங்கள பிடிக்கலன்னா பேரை கெடுக்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுவியா? இனிமேலாவது வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. இதே மாதிரி என்ன கடுப்பேத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு புவிய நான் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவேன் உன்னை. இங்க வாயாடுற மாதிரி சுதா அண்ணிக்கிட்ட மட்டும் பேசி பாரு, உன் வாளை ஒட்ட நறுக்கிடுவாங்க. லாவண்யா, அம்மா அவர் வராரு, அண்ணிய பத்தி பேசி அவர்கிட்டயும் வாங்கி கட்டிக்காத. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. லாவண்யா, குழந்தை கீழே விட்டு நீ என்ன அங்க பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான் நான் இங்க வந்தேன். லாவண்யா, நம்ம காலையில பெங்களூர் கிளம்பணுமா? அதுக்கப்புறம் 2 மாசம் சென்னையில் தான் இருக்க போறோம்.
அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ. என்னங்க திடீர்னு? சாரு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்களே, நம்ம போய் பார்க்கணும்ல. கண்டிப்பாங்க. சாரு இப்ப எப்படி இருக்காளாம்? வயித்துல அடிபட்டது ஆல்மோஸ்ட் சரியாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா மென்டலி அவ அப்படியே தான் இருக்கலாம். அப்புறம் ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க? வீட்ல வச்சு பாத்துக்கிறதுக்கு கஷ்டமா இல்ல இருக்கும்? இல்ல லவண்யா, ஒரு நர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க தினம் வந்து பார்த்து பார்க்கலாம். மாப்பிள்ள, எனக்கும் சாரு பார்க்கணும் போல இருக்கு. என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா அத்தை. நீங்க தனியா எப்படியா அத்தை இருப்பீங்க? நீங்களும் வாங்க. லவண்யா, வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. நீங்க போங்க, நான் இது வந்துடுறேன். சரிப்பா. அம்மா, இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோ. நிலா, படிக்காம என்ன யோசிச்சுட்டு இருக்க? நமக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி நடக்கணும்? நாம உண்டு, நம்ம படிப்பு உண்டுன்னு நாம பாட்டுக்கு நிம்மதியா தானே இருந்தோம். அந்த ராஸ்கல் எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. உயிரோட இருந்தப்பதான் பிரச்சனை பண்ணான்னு பார்த்தா செத்து நிம்மதி இல்லாம பண்றான். இது போதாதுன்னு சிவாவை வச்சு இன்னொருத்தன் பிளாக்மெயில் பண்ண கிளம்பிட்டான். அவன் இதோட விட்டுடுவானா இல்ல அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுவானான்னு அது வேற ரொம்ப டென்ஷனா இருக்குக்கா. என்னால படிக்க முடியல. புக்க திறந்தாலே எனக்கு இந்த ஞாபகம் தான் வருது. இதே பிரஷரோட எப்படிக்கா எக்ஸாம் எழுத போறோம்? இந்த பிரச்சனையில இருந்து எப்பதான் முழுசா வெளியே வர போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நிலா, இதே கேள்விதான் எனக்குள்ளயும் ஓடிட்டு இருக்கு. ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதுக்கு தீர்வு இல்லாம போகாது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அது சரியாகும். மைண்டை டைவர்ட் பண்ண நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் படிப்பு தான். நடந்ததையே நினைச்சு குழப்பிக்கிறத விட்டுட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். முதல்ல சாப்பிடுவா. அக்கா, சிவாவை யாருக்கா கொண்டு இருப்பாங்க? ஒருவேளை பிளாக்மெயில் பண்றவனே அவனை கொன்னுட்டு நம்மள மாட்டி விட பாக்குறானா? அதையே நினைச்சு குழப்பிக்காத. நீ இப்பதானே சொன்ன. வா. வா. உட்காருங்க. உட்காருமா. அம்மா, என்னாச்சுமா? ஏன் அழறீங்க? எனக்கு என் புள்ள ஞாபகம் வந்துருச்சு. அவனுக்கு உப்புமான்னா ரொம்ப பிடிக்குமா. ஊருக்கு வந்தா எப்பவும் இதையே பண்ணி கொடுமான்னு கேட்பான். நல்லா பண்ணிருக்கம்மா, எனக்கு இன்னும் கொஞ்சம் போடுமான்னு கேட்டு கேட்டு சாப்பிடுவான். இப்போ அப்படி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட யாருமா இருக்கா? ஒத்த பிள்ளைய இழந்துட்டு நான் இப்ப அனாதையா நிக்கிறேனம்மா. நீ அழாதம்மா. புள்ள போன வேதனையே அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாதுதான். ஆனா அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும்? மனசு தேத்துக்கிட்டு ஆக வேண்டியதை பாரு. அவனுக்கு நோவு வந்து செத்திருந்தா கூட விதி முடிஞ்சிருச்சுன்னு மனசை தேத்திக்கலாம். ஆனா அவனை அடிச்சல கொண்டு இருக்காங்க. எந்த பாவி இப்படி பண்ணான்னு தெரியலையம்மா. நீங்களே சொல்லுங்கம்மா. 2 பேரும் அவன் கூட தானே படிச்சீங்க. யார்கிட்டயாவது வம்பு தும்புக்கு போயிருப்பானா? தப்பு தண்டா பண்ணிருப்பானா? அவன் ரொம்ப நல்ல பிள்ளைம்மா. அவனை போய் கொண்டு இருக்காங்களே. மத்தவங்க மாதிரியே அவன்கிட்டயும் சின்ன சின்ன குறை இருந்துச்சு. நல்லா படிக்கிறோங்கிற நினைப்புல சில நேரத்துல துடுக்கா நடந்துப்பான். பசங்க சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு போய் கொல்லுவாங்களா? என்ன இருந்தாலும் அது ஒரு உசுறு இல்லையா? அவனை போய் கொல்ல எப்படிமா மனசு வந்தது?
நிலா அழாத இந்த பொண்ணுக்கும் என் பிள்ளைக்கும் என்னமா சம்பந்தம்? அவன் போன துக்கம் தாங்காம அப்படி அழுதா. கூட பிறந்த சகோதரனா நினைச்சு அவனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வாய் விட்டு அழுதாம்மா. இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்களோட பழக்கம் இருக்கும்போது அவனுக்கு விரோதிங்கன்னு யாருமா இருப்பாங்க? அவனை கொன்னுட்டாங்கன்னு என்னால நம்பவே முடியலம்மா. யாரு கண்ணு பட்டுச்சோ என்ன விதியோ தெரியல, அவன் போய் சேர்ந்துட்டான். அது என் தலையெழுத்து. ஐயோ, நான் ஒருத்தி. நீங்களாம் சாப்பிடாம இருக்கீங்க. ஏன் கஷ்டத்தை சொல்லி உங்களை சாப்பிட விடாம பண்ணிட்டேன். ஏதோ துக்கத்துல அழுதுட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. சாப்பிடுங்கம்மா. சரி. சாப்பிடுங்க. நீயும் உட்கார்ந்து சாப்பிடுமா. பரவாயில்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீலா, நீ அழாதம்மா. சிவாவை கொன்னவங்கள அந்த கடவுளே பார்த்துப்பான். நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கான தண்டனையை அவன் கண்டிப்பா அனுபவிச்சே தீருவான். நீ சாப்பிடுமா. ஹலோ. துளசி, நான் கௌதம் பேசுறேன். சொல்லுங்க சார். சாரி, அன்டைம்ல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன விஷயம் சொல்லுங்க. பூமிகாக்கு நாளைக்கு பர்த்டே. ஓ அப்படியா? அவளுக்கு பர்த்டேவா? சரி, நான் விஷ் பண்ணதா சொல்லிடுங்க. ஷூர். அவதான் நிலா அக்காவையும் துளசி ஆண்டியும் பர்த்டேக்கு கண்டிப்பா இன்வைட் பண்ணணும்னு நச்சரிச்சுட்டே இருக்கா. வேற வழி இல்லாம தான் நான் ஃபோன் பண்ணேன். இன்வைட் பண்ணா பர்த்டேக்கு வருவீங்கல்ல? சார், நாங்க வரதுக்கு ட்ரை பண்றோம், ஆனா ஷுவரா சொல்ல முடியாது. சாரி துளசி, இந்த எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்றேன்னு நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா இப்பதான் ஊருக்கு வந்திருக்கோம். இங்க யாரும் எங்களுக்கு பழக்கம் இல்லை, உங்களை மட்டும்தான் தெரியும். நானும் பாப்பாவும் தனியா கேக் வெட்டினா ஒரு மாதிரி இருக்கும்ல. நீங்களும் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இரு, அப்பா பேசிட்டு இருக்கான்ல. சரி சரி, நீ ஆண்டிகிட்ட பேசு. துளசி, அவ உங்களோட பேசணும்னு ஃபீல் பண்றா. எதுவா இருந்தாலும் அவகிட்டே சொல்லிருங்க. ரொம்ப நேரம் ஆண்டிகிட்ட பேசி தொந்தரவு பண்ணக்கூடாது, ஓகேயா? ஹாய் பூமிகா. பாப்பாக்கு நாளைக்கு பர்த்டேயாமே, உண்மையா? வரதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். அச்சச்சோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. யாருமே இல்ல, எல்லாரும் ஊர்ல இருக்காங்க. அந்த அக்காவும் நீங்களும் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்ல பூமிகா. என்ன இல்லன்னு இழுக்குறீங்க? நீங்க என் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படினா வாங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே, நாங்க வரோம். தேங்க் யூ ஆண்டி. அப்பா ஆண்டி வரேன்னு சொல்லிட்டாங்க. சாரி துளசி, உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றோம்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்க பர்த்டேக்கு வருவீங்கல்ல? ஷுவர் சார், கண்டிப்பா வரோம். இல்லைன்னா குளிக்க கூட மாட்டேன்னு பூமிகா பிளாக்மெயில் பண்றா. அவ சந்தோஷத்துக்காக நிச்சயமா வருவோம். தேங்க்யூ துளசி. ஈவினிங் 6 மணிக்கு தான் கேக் கட் பண்றோம். ஒரு 4 o'clock உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், ஓகேயா? ஓகே சார். ஓகேம்மா, பாய், குட் நைட். துளசி ஆண்டி வராங்களாமா உன் பர்த்டேக்கு, ஓகேயா? என்ன விஷயமா? அந்த பொண்ணு பூமிகாக்கு பர்த்டேவா? ஆமா பாட்டி, நாளைக்கு வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறா. உங்களை கூட கேட்காம நானும் சரின்னு சொல்லிட்டேன். பரவாயில்லம்மா, கூப்பிட்டா போயிட்டு வா. உனக்கும் ஒரு மாறுதலா இருக்கும்ல. நிலா, பூமிகா உன்னையும் தான் கூப்பிட்டுருக்கா. நம்ம போயிட்டு வந்துடலாம். சரிக்கா. அம்மா, அண்ணன் வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ தான் அசதியா இருக்குன்னு சொன்னல.
நீ வேணா போய் படுத்துக்கோமா, அண்ணன் வந்தா நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல பவித்ரா, நானே அவனுக்கு சாப்பாடு போட்டுக்கிறேன். ம். அம்மா டேய், இவ்வளவு நேரமா எங்கடா போயிட்டு வர? என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போயிருந்தேன்ப்பா. வேலை விஷயமா தானே பார்த்துட்டு வர? இல்லப்பா, வேலைக்கு போறதை பத்தி நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லப்பா, மெதுவா பார்த்துக்கலாம். என் ஃப்ரெண்டு ஆர்த்தோ டாக்டர் ஒருத்தரை தெரியும்னு சொன்னான்ப்பா. எலும்பு முறிவு, ஏதோ ஒரு பாதிப்பால கை கால் அசைக்க முடியாம இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவர் ஈஸியா சரி பண்ணிடுவாராம். அவரை பத்தி விசாரிக்கலாம் தான்ப்பா போயிருந்தேன். டேய், என்ன வேலைடா பண்ணிட்டு இருக்க? டாக்டரை பத்தி விசாரிக்கிறது இப்ப ரொம்ப முக்கியமா? எல்லாரையும் மாதிரி 4 காசு சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை பாத்துக்க மாட்டியா? நாங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ அத பத்தி கொஞ்சம் கூட அக்கறையா இல்லாம அப்பா, மளிகை பாக்கியில ஆரம்பிச்சு மாசம் பிறந்தா கேஸ் வாங்குறது, மருந்து வாங்குறது, பால் வாங்குறது, ஈபி பில், அது இது லொட்டு லுஸ்குன்னு வீட்டு செலவு தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஓ அம்மா சமாளிக்க முடியாம வழி தெரியாம கண்ணு மொழி பிதுங்கி போயிருக்கா. அச்சாணியா இருந்து இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டியவன் இன்னும் முடிவு பண்ணல. வேலைக்கு போக அவசரம் இல்ல, மெதுவா பாத்துக்கலாங்கிற. எப்படா நீ பாப்ப? கடன் பட்டு பாரம் தாங்காம இந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாப்பியா? அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் இத பாரு, இது பட்ட மரம்டா. இந்த உடம்ப சரி பண்ணி என்ன சாதிக்கலான் இருக்க? டாக்டரை பாரு, என்ன சரி பண்ணு நான் கேட்டேனா? அப்பா, உருப்படியா ஒரு வேலை தேடிட்டு இந்த குடும்பத்தை பாடுறான்னு சொன்னா அதை விட்டுட்டு டாக்டரை பார்த்த, ஃப்ரெண்ட பார்த்த, அவரை பத்தி விசாரிச்சேன்னு சொல்லிக்கிட்டு. அப்பா, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேக்குறீங்களா? என்ன கொஞ்சம் பேச விடுங்கப்பா. நான் டாக்டரை பத்தி விசாரிச்சது உங்களுக்காக இல்லப்பா, கல்யாணிக்காக. அப்பா, இந்த குடும்பத்தை நான் பார்த்துப்பேன்பா. கடன் பட்டு பாரம் தாங்காம நடுத்தெருவில் நிக்கிற நிலைமை இந்த குடும்பத்துக்கு சத்தியமா வராது. வரவும் நான் விட மாட்டேன்பா. இந்த குடும்பத்து மேல எனக்கும் அக்கறை இருக்குப்பா. ப்ளீஸ் என்ன நம்புங்க. கல்யாணி என்னால பாதிக்கப்பட்டிருக்கா. நான் அவ்வளவு குடும்பம் பண்ணிருக்கேன்பா. என்னால அவளோட ஒரு கை விளங்காமலே போயிருக்க. அதை நான் சரி பண்ண வேண்டாமா? உடம்பு முழுக்க குற்ற உணர்ச்சியை வச்சுக்கிட்டு என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாதுப்பா. முதல்ல அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணாதான் என்னால நிம்மதியா வேலை பார்க்கவே முடியும். அதுக்காக தானப்பா போராடுறேன். கல்யாணி என்ன புரிஞ்சுக்கிறது, சமாதானம் ஆகிறது, அவ வர்றது வராம போகிறது, அதெல்லாம் விதிப்படி நடக்கட்டும்பா. முதல்ல அவ கை சரியாகணும். குற்ற உணர்ச்சியில இருந்து நான் வெளியில வந்தாகணும்பா. அதுக்காக தான் டாக்டரை பத்தி விசாரிச்சேன். இது தப்புனா சொல்லிடுங்கப்பா. இத பத்தி நான் பேசவே மாட்டேன். என்னடா அது? நான் தான் நிதானம் இல்லாம கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். தப்பா நினைச்சுக்காத. கல்யாணியோட கைய சரி பண்ணணும்னு நினைச்சது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அது நம்மளால முடியும்னா அதை நாம தான் பண்ணணும். நீ விசாரிச்ச டாக்டரால் அது முடியுமா? அவரால கண்டிப்பா முடியும்பா. ரொம்ப ஃபேமஸான டாக்டர். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் மூலமா அதை சரி பண்ணிடுவார்ப்பா. கல்யாணியை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னப்பா. அவன் தான் அவரை ரெக்கமெண்ட் பண்ணான். அதெல்லாம் சரிடா. ரொம்ப ஃபேமஸான டாக்டர்னு சொல்றியே, ரொம்ப செலவாகுமே. அப்பா, எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. அவ்வளோ ஈஸியா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கவே முடியாது. என் ஃப்ரெண்டு எனக்காக பேசி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிட்டான். நாளைக்கு 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் செலவை பத்தி கவலைப்படலப்பா. என்னோட நிம்மதிக்காக பண்றேன். கல்யாணி அந்த டாக்டர் கிட்ட காட்டி பார்க்கலாமே. நிச்சயமா மோகன், இதுல மாற்று கருத்தே கிடையாது. நீயே அவளை கூட்டிட்டு போய் காட்டு. அப்பா, நான் கூப்பிட்டா அவ வரமாட்டாப்பா. என் மேல இருக்கிற கோவத்துல இதுக்கு அவ ஒத்துக்கவே மாட்டா. அதனால நீங்களோ அம்மாவோ பேசினா நல்லா இருக்கும். இல்ல மோகன், நான் போய் பேசினா கண்டிப்பா அது எடுபடாது.
அன்னைக்கு உன் விஷயமா பேச போனப்போ பதில் பேசவே முடியாத அளவுக்கு அவ என்னென்னவோ பேசிட்டா. அப்பா அதுக்காக அப்படியே விட முடியாதுப்பா. அம்மாவை வேணா அனுப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஆஹா, அதுவும் சரி வராது மோகன். ஏற்கனவே இவளை தீபா வீட்டுல பார்த்தப்போ அவளை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கா. திரும்பவும் இவ போய் பேசினா சந்தேகமே வேண்டாம், வேண்டான்னு தான் சொல்லுவா. அப்பா இப்படி சொன்னா எப்படிப்பா? ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நிச்சயமா குணமாயிடுவான்னு தெரியுதுப்பா. டேய், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. நாம அவ குணமாகணும் தான் நினைக்கிறோம். ஆனா அதை அவ புரிஞ்சுக்க மாட்டாளே. என்ன சரி பண்றதுக்கு நீங்க யாருன்னு சண்டை போடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் அவகிட்ட எடுத்து சொல்லி அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது எனக்கு என்னமோ அவ்வளவு சுலபமா தெரியலடா. அப்பா எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா. நம்ம பவித்ரா வீட்டு பேசலாமா?